நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவரமான ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித குலத்தை படைத்து மனித குலத்தின் அமைதியான வாழ்க்கைக்காக வேதங்களை விவரித்து காட்டுவதற்காக நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பினார். நபிமார்களும் வேதங்களும் எதுவரை வாழ்வியல் வழிகாட்டிகளாக சமுதாயம் கையில் எடுத்ததோ அதுவரை அதன் வாழ்வில் மகிழ்ச்சி, இன்பம், எல்லாவித நன்மைகளும் நிறைந்திருக்கும். வேத வழிகாட்டுதலை விட்டு கொஞ்சம் விலகி போகிற போது வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் பல்வேறு சிரமங்களும் நிறைந்திருக்கிற வாழ்வாக வாழ்வு மாறி போகும். அந்த வகையில உலகில் இன்றைக்கு மனிதன் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீத தொடங்கினானோ, அல்லாஹ்வின் உத்தரவுகளை உதாசீனப்படுத்த தொடங்கினானோ, அன்று முதல் மனிதன் சைத்தானிய வலைக்குள் அகப்பட்டவனாக, சைத்தானிய சதியில் சிக்கிக் கொண்டவனாக மாறி போனான். நாம் யோசித்து பார்க்கிறோம், இன்றைக்கு உலகம் முழுக்கவே தலைப்பு செய்தியாக செய்தித்தாள்கள், நாளேடுகள் தொடங்கி தொலைக்காட்சி செய்தி சேனல்கள், சமூக ஊடகங்கள் என்று எல்லாவற்றையும் ஆக்கிரமித்திருக்கிற ஒரு பரபரப்பு செய்தியாக போர் செய்தி. ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த தொடர் தாக்குதல் பரபரப்பான ஒரு செய்தியாக போய் கொண்டிருக்கிற போது இப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம், தொழில்நுட்பங்கள் மனித சமுதாயத்தில் பல்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கிறது. சில நேரங்களில் இஸ்லாமிய போர்களை போல சுயநலம் இல்லாமல் ஏழாய கலிமத்தில்லா என்கிற அல்லாஹ்வின் திருநாமத்தை ஓங்கி உறக்க செய்வதற்காக நடந்திருக்கிற போர்கள். இது மண்ணாசை கொண்ட போர்கள் அல்ல. எதிரிகள் எதிர்த்து வருகிற போது தற்காத்துக் கொள்வதற்காக நடைபெற்ற போர்கள் உண்டு, பத்ர் போரை போல. ஆனால் இன்றைக்கு உலகில் நடைபெறுகிற போர்கள் பெரும்பாலும் சுயநலமிக்க போர்களாக. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தன் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அகண்ட இஸ்ரேல் என்கிற ஒருவித தனது அடாவடித்தனத்தை காட்டுவதற்காக அது தொடுக்கிற போர்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை தன் உலகின் வல்லரசு என்பதை எல்லா காலங்களிலும் உலகிற்கு உழைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக, தனது அதிகாரத்தை காட்டுவதற்காக பிற நாடுகளின் இறையாண்மைக்குள் புகுந்து அது செய்கிற அடாவடித்தனம் அது போராக உருவெடுத்து போகிறது. ஆனால் அதே வரிசையில் ஈரானை பொறுத்தவரை சில நேரங்களில் போர்கள் ஒரு நாட்டின் மீது சொல்லப்படுகிற அவதூறுகள், பொய் செய்திகள், அணு வைத்திருக்கிறார்கள், அணு செறிவு செய்கிறார்கள், அணு ஆயுதங்களால் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தல், ஆபத்து என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மறுத்தாலும் கூட வலிய போய் திணிக்கப்படுகிற போர்களாகும். இப்படி பல்வேறு வகைகளில் உலகில் நடைபெறுகிற போர்கள்ல இன்றைக்கு கவனம் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக இந்த போர் செய்திகள். தொடர்ந்து போர்கள் நடந்துகிட்டே இருக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலகின் இறுதியாக ஒரு போர் நடக்குது. உலகின் இறுதி அடையாளமாக ஒரு போர், மிக உக்கிரமான ஒரு போர் நடக்குது. மல்ஹமா என்று சொல்லப்படுகிற மிக உச்சகட்ட கோணம் தாக்குதலாகும். இரண்டு படைகளும் சலைத்தவர்கள் அல்ல என்று தனது பலத்தை காட்டுகிற அளவிற்கு ஒரு மிக மோசமான ஒரு போர் நடக்கும். நடைபெறுகிற இடத்தை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த புனித பூமி ஷாம் தேசம். எந்த பகுதியில இவ்வளவு பெரும் போர்கள், பதற்றங்கள், நிறைய லட்சக்கணக்கான உயிர் பலிகள், வீடுகள் எல்லாம், அடுக்குமாடிகள் எல்லாம் இந்த தாக்குதல்களில் சீட்டுக்கட்டுகளை போல சரிந்து விடுவது, உணவு, பல்வேறு அடிப்படை தேவைகளுக்கு கூட மக்கள் பரிதவிக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இறுதி போர் ஒன்று நடக்கும், அது ஷாம் தேசத்தில் நடக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த பலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ், புனித ஆலயம் இருக்கிற இடம், உருது என்கிற அந்த சில பகுதிகள், லெபனானுடைய சில பகுதிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு அகன்ற ஒரு ஷாம் பகுதியில இந்த பெரும் யுத்தம் நடக்கும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இறுதி வெற்றி சத்தியவாதிகளுக்கு, சத்தியத்தில் இருக்கிற
பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிற சிறுபான்மையாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த முஸ்லிம்களுக்கு ஏது வெற்றி இருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு யார் என்னை மிஞ்சுவதற்கு யார், நான் உலகின் மிகப்பெரும் வல்லரசு, நான் சர்வாதிகாரம், என்னை கேட்பதற்கு யார் என்று ஆணவம் பிடித்து அலைகிறார்களோ அவர்களின் குரல் வலை நெருக்கப்படும். அடையாளம் இல்லாமல் அவர்கள் அழித்தொழிக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, மட்டுமல்ல அந்த புனித பகுதி பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ் எவ்வளவு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வந்து அப்படின்னு சொன்னா, வானில் இருந்து அல்லாஹ்வின் உத்தரவுகள் பூமிக்கு இறக்கப்படுகிற போது முதலாக நடைமுறைப்படுத்தப்படுகிற முதல் தலம் பைத்துல் முகத்தஸ். முதல்ல அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சான் அப்படின்னு சொன்னா, உலகில் ஏதேனும் ஒரு காரியத்தை அன்றை நல்லா நடத்தாட்டுகிற போது முதலில் அது செயற்படிவம் பெறுவது பைத்துல் முகத்தஸ் புனித பகுதி. அதற்கு பிறகு உலகின் எல்லா பாகங்களுக்கும் அந்த உத்தரவுகள் போகுமா? மன்னிக்கவர்களே, மட்டுமல்ல, ஏன் இந்த புனித ஆலயம் பைத்துல் முகத்தஸ் பைத்துல்லா இருக்குது, மஸ்ஜிதுல் ஹராம், இது அல்லாஹ் பலத்துன் அமீன் என்று குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அச்சமில்லாத பகுதி, எந்த விதமான போர் சூழல் இல்லாத பகுதி என்று. எனவே அங்கே போர் நடப்பதற்கு வாய்ப்பில்லை, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட பகுதி. இதே இந்த புனித பகுதி பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் போர் சூழலை வைத்திருக்கிறான். மன்னிக்கவர்களே, மட்டுமல்ல, பல்வேறு உலகின் மிக மோசமான குழப்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிற பகுதி அதுதான். உலகின் ஆக பெரும் குழப்பம் தஜ்ஜால் குழப்பம். தஜ்ஜாலுடைய குழப்பம், அவனின் அழிவு நடைபெறுகிற பகுதி பலஸ்தீனுடைய பகுதி, பைத்துல் முகத்தஸுக்கு அருகில் இருக்கிற பாபுல் இருக்கிற பகுதி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை கொன்றொழிக்கிற தஜ்ஜாலிய குழப்பம் முடிவுக்கு வருகிற பகுதி. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகை, அவர்கள் இமாமாக நின்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் ஒரே தலைமையாக உம்மத்தை வழிநடத்துவதற்காக அவர்கள் வருகிற போது அது நிகழ்கிற பகுதி பைத்துல் முகத்தஸ். கணிவிக்கவர்களே, மட்டுமல்ல, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆன்மீக அடிப்படையில் பலப்படுத்துவதற்கு உறுதுணையான வருகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஒட்டுமொத்தமாக எல்லோருமாக சேர்ந்து அதை புனிதப்படுத்துகிற அளவிற்கு அந்த புனித பகுதி. கணிவிக்கவர்களே, இப்ப இறுதியான யுத்தம் நடைபெற ஒரு பகுதியும் அந்த பகுதி என்று பார்க்கிறோம். கணிவிக்கவர்களே, மட்டுமல்ல, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்புறம் இந்த உம்மத் சமுதாயம் எந்த அளவிற்கு ஒரு எல்லாவித துறைகளிலும் ஏற்றம் பெற்ற சமுதாயமாக இருக்கும். பொருளாதார பலம் பெற்ற சமுதாயமாக இருக்கும். படைகளிலும் மிக பெரும் படைபலம் கொண்ட சமுதாயமா இருக்கும். ராணுவ வலிமையிலும் எவராலும் அசைக்க முடியாத வலிமை கொண்ட ஒரு பெரும் ராணுவம் இருக்கும். இப்போ உலகம் சார்ந்த போர் தந்திரங்கள், போர் யுக்திகள் எல்லா விதங்களிலும் தண்டனை பெற்றிருக்குமா? கண்டிப்பாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் தலைமையில இந்த போர் நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள்லாம் இந்த பலஸ்தீன் பகுதிகள் அங்கங்க தலைவர்கள் தலைமையில நடந்திருக்கும். இப்போ உலகியல் ரீதியான பலம் இருந்திருக்கும், ஆனால் ஆன்மீக பலம் இல்லாத காரணத்தால் அது தோல்வியை முடிவடைந்திருக்கும். வரக்கூடிய மஹதி அலைஹிஸ்ஸலாம் அரசியல் உலகியல் அனுபவம் மட்டுமல்ல, பெரும் ஞானி மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் கைதேர்ந்தவர்கள், அல்லாஹ்வோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள். அந்த ஆன்மீக தொடர்பால இதற்கு அப்படின்னு சொன்னா அசாத்தியங்கள் எல்லாம் கூட சாத்தியமாகிற அளவிற்கு அல்லாஹ் வெற்றி வாய்ப்புகளை வழங்குவானா? மன்னிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக இன்னைக்கு நம்முடைய பலவீனம், ஒருத்தரை குடும்ப பாதிப்புகள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு பல்வேறு நெருக்கடிகள், குரல்முறைகள் நசுக்கப்படுகிறது, அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஆனால் நாம் அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம். நாம் நம்முடைய குடும்பம் தொழில் சுயநலம் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்கிறவர்களே, பொதுவாக மனிதனை பொறுத்த வரைக்கும், முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகளிலும் சமுதாயம் சார்ந்த கவலை உள்ளத்தில் இருக்கணும். சமுதாயம் குறித்த அக்கறை உள்ளத்திலே இருக்க வேண்டும். மன்னிக்கிறவர்களே, உலமாக்கள் சொல்லுவாங்க, நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா? மனோ இச்சைகளின் மையம் நம்முடைய உள்ளம். மனோ இச்சைகள் நிரம்பி இருக்கிற ஒரு சென்டர் நம்முடைய உள்ளம். ஆனால் நம்முடைய அறிவை பொறுத்தவரை எண்ணங்கள் அடுத்தடுத்து எழுகிற ஒரு மையம், பல்வேறு சிந்தனைகள் வந்து போகிற இடம் நம்முடைய மூளை. கண்டிப்பாக ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் உள்ளமும் சரி, அவரது சிந்தனையும் சரி, சமுதாய சிந்தனையாக நிரம்பி இருக்க வேண்டும். கண்டிப்பாக யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக அந்த இன்னைக்குள்ள இளைஞர்கள் குறிப்பா அல்லாஹ்வுடைய திருநாமம் ஓங்கி உலகம் முழுக்க ஒலிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இருக்கிறோம்.
இன்னைக்கு பல்வேறு வீண் விஷயங்கள்ல மூழ்கி கிடக்கிறோம். இம்மை மறுமைக்கு பலன் இல்லாத பல்வேறு செயல்பாடுகள்ல தீவிரமாக ஈடுபடுகிறோம். பல்வேறு மொபைல் பயன்பாடுகள், மொபைல் அந்த கேம் சார்ந்த விஷயங்கள், பல்வேறு ஆபாசங்களை பார்ப்பது, பொழுதுபோக்கு என்கிற பெயரில் நேரங்களை வீணடிப்பது. அல்லாஹ் வழங்கி இருக்கிற அறிவாற்றல் திறமைகளை எல்லாம் மார்க்கத்திற்கு பயன்படுத்தாமல் வெறுமனே வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். மன்னிக்கவர்களே, நான் அந்த புனித பகுதிகளை இருக்கிற இளைஞர்கள் சிறு பிராயத்திலிருந்து சின்னஞ்சிறு வயதிலிருந்து ஷஹீத் என்கிற உணர்வை ஊட்டி வளர்க்கப்படுகிறார்கள். சிறுவர்கள், சின்னஞ்சிறு சிறுவர்கள் அவர்களை எவ்வளவுதான் ஆசை காட்டி அழைத்தாலும் கூட நாங்கள் உங்கள் பகுதிகளுக்கு வருகிற போது ஷஹாதத் என்கிற பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்பவர்களை கண்ணீர் வர செய்கிற அளவுக்கு அவர்கள் ஷஹாதத்துடைய உணர்வு சிறு பிராயத்திலேயே ஊட்டி வளர்க்கப்படுகிறார்கள். கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம். அதுவா இந்த போர்கள் உலகம் ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி நகர போகிறது என்பதற்கான ஒரு சான்று. மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், உலகம் ஒரு பெரும் மாற்றத்திற்கு உட்பட போகிறது. பொருளாதார ரீதியிலோ அல்லது உலக தலைமையிலோ இன்னும் பிற பல்வேறு அம்சங்களில் ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அறிவிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் உலகில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நபிகள் நாயகத்தின் மேராஜ் பயணம் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ரமலானில் நடந்த பத்ர் போர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் இஸ்லாத்தின் வளர்ச்சியை உற்சாகிக்கு கொண்டு சென்றதை போல இப்ப நடைபெறுகிற போர்களும் கூட மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், உலகின் ஏதோ ஒரு பெரும் மாற்றத்திற்கு வித்திடுகிறது, ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கண்டிமிக்கவர்களே, அது பெரும்பாலும் நல்ல மாற்றமாக இருக்கலாம். இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமுதாயம் விரும்புகிற, இந்த சமுதாயத்திற்கு அவசிய தேவையாக இருக்கிற நல்ல மாற்றமாக இருக்கும். சில நேரங்களில் சோகமான நிலைகளும் கூட ஏற்படலாம். ஏன்னா நிலைமைகள் மாறி மாறி வரும். சில நேரங்களில் சோகமான முடிவுகள் இருக்கலாம், ஆனால் இறுதி முடிவு சுப செய்தியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக நம்ம சமுதாயம் இது போன்ற நிகழ்வுகள்ல நம்முடைய சிந்தனையை செலுத்த வேண்டும். சில நேரங்களில் நம்ம உள்ளத்தால் சிந்திக்க வேண்டும். இந்த நிலைகளை குறித்து உள்ளத்தால் சிந்திப்பது, சில நேரங்களில் நம்ம காசு பணங்களை தந்து அவர்களுக்கு உதவுவது, சில நேரங்களில் துஆக்களாக முன்வைத்து அவர்களின் வெற்றிக்காக நாம் துஆக்கள் செய்வது. குறைந்தபட்சம் உள்ளத்து உணர்வுகளாவது இஸ்லாம் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்ட சமுதாயமாகி உலகை வென்று காட்ட வேண்டும் என்கிற அந்த ஏக்கமாவது உள்ளத்திலே வர வேண்டும். கண்டிப்பார்களே, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த புனித பூமியில பலஸ்தீனுடைய பகுதிகளில் பைத்துல் முகத்தஸ் ஹதீஸ்ல எப்படி வருகிறது, ஒன்று நீங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு வசதி இருந்தால் செல்லுங்கள், வாய்ப்பு இருந்தால் செல்லுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எவருக்கு வசதி வாய்ப்பு இல்லையோ அங்கே இருக்கிற எண்ணெய், ஒரு கிணறு இருக்கலாம், எண்ணெய் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு எரிப்பதற்காக ஒரு கிணறு, அதிலிருந்து எண்ணெய் எடுத்து செலுத்தி விளக்கு எரிப்பார்களாம். காரணம் யூதர்களின் சூழ்ச்சி. அவ்வப்போது அங்க அந்த மின்சார துண்டிப்பு பெரும்பாலான நேரங்கள்ல. அப்ப அந்த புனித பள்ளிக்கு அருகில் இருக்கிற கிணறில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் விலை கொடுத்து எண்ணெயாவது வாங்கி அங்கே அனுப்புங்கள் என்கிறார்கள். ஒன்று உடலால் நீங்கள் சென்று புனித ஆலயத்தை தரிசித்து வாருங்கள், இபாதத் செய்து வாருங்கள், வணங்கி வாருங்கள். வாய்ப்பில்லாமல் போனால் காசு பணங்களை தந்து அதற்கு எண்ணெயாவது வாங்கி தாருங்கள் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம். மட்டுமல்ல, அந்த அளவுக்கு புனிதமான பூமி. உலகத்துல ஒரு மையமாக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு போர்களின் மைய பகுதியாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. கண்டிப்பார்களே, நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள சிறுவர்கள் சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் உள்ளவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை உணவுக்குரிய செலவை சேமித்து வைத்து அதை தந்து உதவுகிறார்களாம் வாய்ப்பு கிடைக்கிற போது. சில குடும்பங்கள்ல மாதாந்திர செலவுகளை கொஞ்சம் சுருக்கி, ஆடம்பர அனாவசிய செலவுகளை எல்லாம் சுருக்கி அந்த தொகைகளை சேமித்து வைத்து வாய்ப்பு வருகிற போது தந்து உதவுகிறார்களாம் அந்த புனித ஆலயத்திற்கு. கண்ணிமிக்கவர்களை அவன் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இந்தியாவில இருந்து கூட மிகப்பெரிய ஆலயம் பைத்துல் முகத்தஸுக்கு அருகிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களது தீயத்தை கபூல் செய்தார். நாம் அறிந்திருக்கலாம், முகமது அலி ஜவஹர் மௌலானா சுதந்திர போராட்ட காலத்துல ஆங்கிலேயர்களுக்கு மிக பெரும் லண்டன் வட்டமேசை மாநாட்டில் சென்று உரையாற்றுகிற அளவுக்கு மிகப்பெரிய கல்வியாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர். லண்டன் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க. இந்தியாவுக்கு இன்னமும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அப்ப திரும்புகிற போது வெள்ளையனை பார்த்து சொல்லுகிறார்கள், அடிமை இந்தியாவிற்கு நான் திரும்ப விரும்பவில்லை, நான் இறந்தாலும் கூட அடிமை மண்ணில் என்னை புதைப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, ஒன்று சுதந்திரம் தாருங்கள், இல்லாவிட்டால் என்னை அங்கே அடக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களது நியத்தை அல்லாஹ் கபூல் செய்தார். லண்டனில் இருந்து கிளம்புகிற போதே அவர்கள் இறந்து போவார்கள். உடனிருப்பவர்கள் ஆலோசனை செய்வார்கள், எங்கே அவர்களை அடக்குவது என்று. இறுதியாக இப்படி ஆலோசனை வரும்,
இவர்கள் பைத்துல் முகத்தஸை உளமாற நேசித்தவர்கள், புனித ஆலயத்தை உயிருக்குயிராய் வலித்தவர்கள், அதன் அருகிலே அடக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டு இன்னைக்கு கூட வைத்து போனா தெரியும், அந்த பள்ளிக்கு அருகில் இருக்கிற வாசலுக்கு மிக அருகிலே அடக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த கபரை கடந்துதான் உள்ளே போக முடியும். அந்த அளவிற்கு பாக்கியங்களை பார்க்கிறவர்களே, ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு மிக பெரும் ஆலி, அந்த புனித ஆலயத்தின் மீது கொண்டிருக்கிற நேசம், அதை நேசிக்கிற அலாதியான அவர்களது அன்பு அங்கே அவர்களுக்கு அடக்கம் இருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாங்க, புனித ஆலயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈராக்கில் வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னரின் கொடுமை தாங்க முடியாமல் ஹிஜ்ரத் செய்து வந்த இடம் பலஸ்தீன். இப்படி பல்வேறு நபிமார்களின் பாடங்கள் பட்டிருக்கிற, பல்வேறு நபிமார்களின் புனித உடலை சுமந்திருக்கிற புனித பூமி அந்த பைத்துல் முகத்தஸ் என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஆக நடைபெறுகிற போர்கள், சுற்றி நடந்து கொண்டிருக்கிற போர்கள் எல்லாம் ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உலகம் இன்றைக்கு பெரும் பெரும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நீதமான ஒரு இமாம், ஒரு வழிகாட்டியை உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இமாமுன் ஆதில். உலகம் முழுக்க இருக்கிற அநியாயங்களை அடித்தொழித்து நீதியை நிலைநாட்டிருக்கிற ஒரு நீதவானை உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது சொல்லுகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல அவர் வருகைக்கு முன்னால பல்வேறு அநியாயங்கள் நடக்கும். எந்த அளவுக்கு ஒரு நீதி வர வேண்டுமானால் அநீதிகள் தலைவிரித்தாடும். எவ்வளவு உச்சகட்டமாக அநீதி கோரத்தாண்டவம் ஆட முடியுமோ அந்த அளவுக்கு ஆடணும். அநீதிகள் உச்சகட்டமாய் போய் கொண்டிருக்கும். தொல்லைகள் தாங்க முடியாத நிலைக்கு போகும். நெருக்கடிகள் குரல் வலையை நெருக்கும். அது போன்ற நெருக்கடி நிலை வருகிற போது நீதமிக்க அந்த ஆட்சியாளர், நீதமிக்க ஹலீஃபா பகதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளிப்படுத்துவான். நாம் மன்னிக்கவர்களே, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, பூமி நிரம்ப அநீதிகள் பெருகிருமா, பூமி நிரம்ப அக்கிரமங்கள் பெருகுமா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், இறுதி காலத்துல ஹரஜ் பெருகிரும் பெருமானா சொல்லுவாங்க. சாபாவுடைய அரசுடைய ஹரஜ்னா என்ன பெருமானா சொல்லுவாங்க, கொலை என்பார். கொலை எங்கு பார்த்தாலும் கொலை. கொலை செய்தவனுக்கு தெரியாது ஏன் கொன்றோம், கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது என்ன குற்றம் செய்தோம், ஏன் கொல்லப்பட்டோம். இருக்குதா இல்லையா? எவ்வளவு போர்கள், எவ்வளவு அணுகுண்டு தாக்குதல், எவ்வளவு மிக மோசமான ஆபத்தான தாக்குதல்களை எல்லாம் பார்க்கிறோம். விடுவிக்கவர்களே, அந்த இறுதி காலத்தை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிற போது நீதமான ஹலீஃபாவுடைய எதிர்பார்ப்பும் அதிகரிக்கிறது. கண்டிப்பிக்கவர்களே, மட்டுமல்ல பாஜக வர்றப்ப உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் எவ்வளவு நாடுகளை கடந்து பல்வேறு மொழிகளை கடந்து சார்ந்திருக்கிற அமைப்பு, இயக்கம், மஹல்லா, எல்லாவித வேறுபாடுகளையும் கடந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரே கொடியின் கீழ் ஒன்று சேர்வார்களாம். அல்ல அந்த ஒற்றுமை ஏற்படுத்துவாங்க. ஒரே தலைமையின் கீழ் வருகிற நீதமான ஹலீஃபாவின் கீழ் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அணிந்திருவார்கள். மன்னிக்கிறவர்களே, உலகமாக உதாரணம் சொல்லுவாங்க, ஒருத்தர் கார் வாங்குறாரு. கார் தயாரிக்கிற கம்பெனி பல்வேறு அதன் உதிரி பாகங்களை தனித்தனியே வாங்குவார்கள். ஒவ்வொரு நாடுகளில் வாங்குவார்கள். சில நேரங்கள் ஒவ்வொரு தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்டிருக்கும். இப்ப கியர் பாக்ஸ் ஒரு இடத்துல தயாராயிருக்கும், பிரேக் ஒரு இடத்துல, சீட்டு ஒரு இடத்துல, டயர் ஒரு இடத்துல, இப்ப ஸ்டீரிங், ஹார்ன் என்று பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தொழிற்சாலைகளில் உள்ளவைகளை வாங்கி இவர்கள் ஒட்டுமொத்தமான ஒருங்கமைத்ததற்கு பின்னால் பெயரிடுவார்கள் மாருதி சுசுகி என்று. தனித்தனி பகுதிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு லேபில் அவர்களது பெயரை. இதே போல மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலத்துல உலகின் பல்வேறு முஸ்லிம்கள் அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் கூட இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்கிற கொடியின் கீழ் ஒன்று திருவார்கள். நாம் கண்டிப்பிக்கவர்களே, அவ யோசித்து பார்க்கிறோம். அல்ல அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை இந்த சமுதாயத்திற்கு தந்தருவானாக. கண்டிப்பிக்கவர்களே, பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த சமுதாயத்திற்கு, என் உம்மத்திற்கு மறுமையின் தண்டனை என்பது பெரிதாக இல்லை. மறுமையில் பெரும் பெரும் காபிர்களுக்கு, முஷ்ரிக்குகளுக்கு தரப்படுவதை போல தண்டனைகள் இல்லை. உலகில் தண்டனையாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்படி கொலைகளை ஏற்படுத்துவான், உலகிலேயே அல்லாஹ் சோதிப்பான் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பார்களே, மட்டுமல்ல சஹாபாக்கள் காலத்துல அல்லாஹ்வுடைய உதவி, ஹாலித் இப்னு வலீத், சைஃபுல்லா என்ற சிறப்பு பெயர் பெற்ற அல்லாஹ்வின் வாள், பெயரை கேட்ட மாத்திரத்தில் ரோம் நாட்டு சக்கரவர்த்திகள் எல்லாம் நடுநடுங்கி போகிற அளவிற்கு வீரம் இருந்த சமுதாயம். இன்றைக்கு எதிரிகளின் உள்ளத்தில் இருந்து சமுதாயம் குறித்த அச்சம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்த பயம் துளியும் இல்லாத ஒரு நிலை. கண்டிப்பார்களே, காரணம் அதுதான், நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்புகள் சரி செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தொடர்பை நாம் சரி செய்தால் அடியார்களின் தொடர்பை அல்லாஹ் சரி செய்வான். அவனை நாம் அஞ்சி வாழ்ந்தால் எதிரிகளின் உள்ளத்தில் நம்மை குறித்த அச்சத்தை அல்லாஹ் போடுவான். கண்டிப்பார்களே, தொகை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ரமலானுடைய கடைசி பத்துல நாம் அறிந்திருக்கலாம், ஏத்திகாஃப் என்கிற ஒரு அமல். ஏத்திகாஃப் மிக சிறந்த ஒரு இபாதத். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு,
அவனின் நெருக்கத்தை பெறுவதற்கு தனிமையில் வந்து உலகின் எல்லாவித தொடர்புகளையும் துண்டித்து விட்டு அல்லாஹ்வோடு கலந்துரையாடுகிற அகமயந்து பேசுகிற முனாஜா செய்கிற வாய்ப்புகள் வேண்டுமானால் ஏத்திகாஃபில் வந்து அமரலாம். கண்டிப்பிக்கவர்களே, ஏத்திகாஃபுடைய நோக்கம் குறித்து உலமாக சொல்லுவோம். நோக்கம் வைக்கிறது பசி, தாகம், பல்வேறு உணர்வுகளை அடக்கி ஒருவித பக்குவ நிலையை பெற வேண்டும் என்பது நோக்கின் நோக்கம். நோம்புலையே நம்ம அதை முழுசா பெற முடிகிறது இல்லை. ஏன்னா இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இருக்கோம், இஷ்டத்துக்கு நோம்பு இல்லாம போவோம் வருவோம், சந்தோஷமா வீட்டுல இருப்போம். அந்த பக்குவ நிலை நோன்பில் கிடைக்காத போது இன்னொரு வாய்ப்பாக அல்லாஹ் தருகிறான். ஏத்திகாஃபில் வந்து நீ தனிமையில் அமர்கிற போது குடும்ப தொடர்பு, இன்னவித மக்கள் தொடர்பு, மொபைல் தொடர்பு என்று வியாபாரம் அத்தனையும் கொஞ்சம் தள்ளிவிட்டு ஒரு 10 நாட்கள் நீ வந்து அமர்கிற போது உள்ளம் பக்குவப்படும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். கண்டிப்பிக்கவர்களே, மட்டுமல்ல உடலுக்கு எப்படி மரணமோ ஆன்மாவிற்கு மரணம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். குர்ஆனிலே வருகிறது. எப்படி உடலுக்கு மரணத்தை போல ஆன்மாவுக்கு மரணம். தொடர்ந்து மனிதர்களோடு கலந்து பழகி பேசி சிரித்து சிரித்து உலகம் குறித்து சிந்திக்கிற போது, அல்லாஹ்வை மறந்து வாழ்கிற போது உள்ளம் இறந்து போகுமா? இறந்த உள்ளத்தை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் திக்ர் அதற்கு உதவி செய்யும். ஏத்திகாஃபிலே வந்து அமர்ந்து சதாவும் அல்லாஹ்வின் திக்ரிலேயே இருக்கிற போது இறந்த உள்ளம் உயிர் பெறுமா? மன்னிக்கவர்களே, மட்டுமல்ல சில நேரங்களில் செய்கிற பாவங்களால உள்ளம் துருப்பிடித்து போகும். இரும்பு துருப்பிடிப்பதை போல உள்ளம் துருப்பிடிக்கும். கல்லா பன்றான குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். துருப்பிடித்த உள்ளங்கள் பட்டை நீட்டப்பட வேண்டுமானால் தனிமையில் வந்து ஏத்திகாஃபிலே அமர்ந்து செய்த பாவங்களை நினைத்து கெஞ்சி கதறி மன்னிப்பு கேட்கிற போது உள்ளம் மீண்டும் பக்குவம் பெறும். கண்டிப்பிக்கவர்களே, இறுதியாக சொல்ல வேண்டுமானால் ஏத்திகாஃப் அப்படிங்கிறது கபருடைய தனிமையை நினைவுபடுத்தும். கபருடைய தனிமை. இவ்வளவு பெரும் செல்வந்தராக இருந்தாலும் சரி, பெரும் செல்வாக்கு, புகழ், பட்டம், பாராட்டு, தனித்து போய் கபரிலே வைத்து மண் மூடி விட்டு வருகிற போது அவரது நிலை அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. தனிமையில வந்து ஏத்திகாஃப்ல இருக்கிறப்ப அந்த தனிமையின் சிந்தனை வரும். இப்படிதான் நம்ம ஒண்ணும் தனியா வரப்போறோம். கபர்ல வச்சு மண்ணை போட்டு மூடிடுவாங்களே, நமது நிலை என்ன என்று சொல்லி கபரின் சிந்தனை வருமா? கண்டிப்பிக்கவர்களே, அவங்க சொல்லுவாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் தரக்கல் லம் யத்ருக்குல் ஏத்திகாஃப முன்து தஹலல் மதீனா. மதீனாவுக்கு வந்த நாள் முதல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு விடாதவன் ஏத்திகாஃப் என்பாங்க. 10 ஆண்டுகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து வாழ்க்கை. ஒரு ஆண்டு கூட அவர்களுக்கு தவறிந்த ஏத்திகாஃப் தொடர்ந்து ஏத்திகாஃப் வச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை தவறு பெருமானார். காரணம் மனைவிமார்களுடைய போட்டி. பெருமானார் வந்து ஏத்திகாஃப் இருக்கிறாங்க பள்ளியில. அன்னை ஆயிஷாமா அனுமதி கேட்டு ஏத்திகாஃப் வந்திருப்பான். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் இன்னொரு மனைவி, அவங்க வந்து ஏத்திகாஃப் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு ஒரு டீம். பெருமானார் மனைவி இன்னொரு டீம் இருந்தாங்க, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், அவங்க தலைமையில் ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க மட்டும் ஏத்திகாஃப் இருக்கிறதா, நாங்களும் ஒரு பள்ளிக்கு வந்துருவாங்க. நிறைய கூடாரங்கள் ஆங்காங்கே பெருகி டென்ட் போட்டு தங்கி இருப்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் நன்மைக்காக வரவில்லை, போட்டிக்காக வந்திருக்கிறீர்கள். பெருமானார் ஏத்திகாஃப் முடிச்சிருவாங்க. அடுத்த ஷவாலிலே அதை கலாச்சாரம் நினைவிக்கவர்களே, பெண்களும் கூட வீடுகளில் ஏத்திகாஃப் இருக்காங்க. தாங்கள் சொல்லக்கூடிய தனி ஒரு அறை, அது மஸ்ஜிதுல் பைத் என்று பெயர், தனியா இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு எப்படி வச்சிருப்பாங்க, பூஜை தனியா இருக்கும், தனித்தனியா வச்சு பக்தியை காட்டுவாங்க. நமது முஸ்லிம் வீடுகளில் பெண்கள் தொழுவதற்கு என்று மஸ்ஜிதுல் பைத் வீட்டின் ஒரு பள்ளி இருக்கணும். அதுல பெண்கள் ஏத்திகாஃப் இருந்து கொள்ளலாம். ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப லேசு, வீட்டிலே இருந்துகிட்டு அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சிறு சிறு வீட்டு வேலைகளை கூட வெளியில் வராமல் விழுந்து செய்யப்படுத்து கொள்ளலாம். மன்னிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏத்திகாஃப் நன்மை என்ன தெரியுமா? யார் இந்த கடைசி 10 நாட்கள் சுன்னத்தான ஏத்திகாஃப் இருக்கிறார்களோ அவருக்கு ஹஜ் உம்ராவுடைய நன்மை உண்டு இருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இவ்வளவு பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். முடிந்தவர்கள் நீட் செய்ய வேண்டும். 10 நாட்கள் முடியும் அப்படின்னு சொன்னா கூட முடிந்த சில நாட்களாக வந்து இருக்கலாம். வரக்கூடிய மகரீபுக்கு வந்துடணும். மகரீபுக்கு உள்ள வந்து மறுநாள் மகரீபுக்கு வெளியே செல்ல வேண்டும். ஒரு நாள் கணக்கு ஒரு நினைவிக்கவர்களே, குறிப்பா அந்த ஏத்திகாஃப் இருந்து போய் சில காரணங்கள் கூட தான் வெளியே போலாம். நிறைய பேருக்கு சட்டம் தெரிய மாட்டேங்குது. மற்றவங்க மாதிரி சும்மா வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்ப காரணம் இல்லாமல் வெளியே சென்றால் ஏத்திகாஃப் முடிந்துடணும். சுயதேவைகளுக்கு போனாலும் கூட போய் முடிந்த இடத்தில் மீண்டும் திரும்பி வந்துடணும். வழியில் யாரையும் சந்தித்து சலாம் சொன்னால் கூட நடந்து கொண்டே பதில் சொல்ல வேண்டுமா? நின்று பதில் சொல்வதல்ல, நின்று நலம் விசாரிப்பதல்ல. கண்டிப்பார்களே, இப்படி நம்ம எதாவது இருந்தோம் அப்படின்னு சொன்னா நோக்கத்தை பெருமாள் ஜெருஷானுதாரா நம்முடைய நீதிகளை கபூல் செய்வானாக. நல்லா ஏத்திகாஃபுடைய வாக்கியத்திலிருந்து சொல்வானாக. நல்லா இந்த உம்மத்தை ஒன்றுபடுத்துவானாக. உள்ளது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் போக்கி பிரிவுகளை எல்லாம் போக்குவானாக. நல்லா நீதம் நிறைந்த வழிகாட்டியை தந்துடுவானாக. வாகனத்தை வணக்கம்